என்னம்மா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ரூபா துபாய்க்கு வான்னு ஒரே சண்டை. அவ கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன் டாடி. அப்படின்னா இன்னும் ஒரு நாள் அவனை மறக்க முடியல. ச்சே, நான் அவனை எப்பவும் மறந்து போயிட்டேன் டாடி. ஹலோ, டார்ச்சர் பண்ணது ரூபா. நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ரெடியா இருக்கேன். நீ ஏர்போர்ட்க்கு வந்துரு. ஓகே ஓகே, பை. ஹலோ சுல்தான் பாய், மினிஸ்டர் பொண்ணு ஃபிளைட்ல துபாய் கிளம்பிட்டா. ஹாய், வெல்கம் டு துபாய். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, கிருஷ்ணா, கிருஷ்ணவேணி. ஏன் சார் ஜெயில இருக்கிற உங்களை பார்க்க வந்த மாதிரியே நடந்துக்கிறான்? காதலை விட பணம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சீட்டாடினா வந்துற போதே. சீட்டாடலாம் எங்களுக்கு தெரியாது. நான் அந்த சீட்டாட்டத்தை பத்தி சொல்லலப்பா. இவர் பொண்ணு வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது ஃபீல் பண்றியா? நீ ஊர்ல ஒரு ஆளை கொலை பண்ணி அப்ப ஃபீல் பண்ணியா? கொலை பண்ணும்போது ஃபீல் பண்ணலப்பா, ஆனா கொள்ளைங்க அடிச்சப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ண. ஃபைனான்சியலா நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது எவன் பொண்ணையோ எவனோ தூக்கிட்டு போனா எனக்கு என்னையா வந்தது? இங்க பாருங்க தம்பி, கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி ஆயிட்டாரு உன் மாமனார். அப்படி இல்லப்பா, இவருடைய பொண்ணை நீ காதலிச்சதுனால உன் மாமனார் மேல கொஞ்சம் கருணை வச்சு அந்த பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லு. சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்தை எங்க வச்சிருக்க நான் சொல்லிட்டா நேரா பறந்து போய் அந்த மாஃபியா லீடர் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை மீட்டு வந்துருவாரு. அவன் அந்த பணத்தை வச்சு கன்னும் பாம்பும் வாங்கி வைப்பான். அதுக்கப்புறம் பாம்பு பிளாஸ்ட், துப்பாக்கி சுடு எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அதனாலதான் நான் சொல்லல. அப்பா, இவனுக்கு சுத்தமா லவ் ஃபீலிங்கே இல்ல சார். அவன் கால கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஹலோ சுல்தான், சுல்தான், ஹலோ சுல்தான். என் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்க சீஸ் பண்ண என் பணத்தையும் என் ஆட்களையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லைன்னா உன் பொண்ணு உனக்கு இல்ல. நான் சொல்றது சார், அவன் உனக்கு நல்லா தெரியும்ல. சுல்தான், என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். ஹலோ சார், ஹலோ சார், அவங்கிட்ட நான் பேசுறேன். ஹலோ. ஹலோ ஹலோ மிஸ்டர் கமிஷனர். உன் பணத்தை அரேஞ்ச் பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. அதை ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். உன் ஆளுங்களை ரிலீஸ் பண்றது தான் பெரிய பிரச்சனை. உன் 4 பேருமே 4 ஸ்டேட்ல இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயே ஒவ்வொரு கட்சி ரூல் பண்ணுது. ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி, சென்ட்ரல்ல ஒரு பார்ட்டி. இவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி உன் ஆளை ரிலீஸ் பண்றதுன்னா மினிமம் 30 டேஸ் ஆகும். யார் கொஞ்சம் மினிஸ்டர் கிட்ட போனை கொடு. சார். ஹலோ, உனக்கு சரியா 30 days டைம் தரேன். நீ மட்டும் நான் சொன்னது சைலண்ட் வச்சுக்கோ. எக்ஸாக்ட் 31st day சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து உன் பொண்ணோட டெத் பாடி ரிசீவ் பண்ணிக்கோ. உன் பொண்ணோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் திஸ் செகண்ட் ஆன்வர்ட்ஸ். 30 நாள் டைம் கொடுத்திருக்கானோ. இதுக்குள்ள நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். ஆமால, பூகம்பம் வந்து எல்லாரும் அழிஞ்சு போகலாம். இன்னொரு பெரிய சுனாமி வந்து பாதி இந்தியா கடலுக்குள்ள முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு கிட்னாப் பண்ணவனே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பொண்ணை பத்தி எப்படி தப்பா பேசலாம்? கொன்றுடா ப்ளீஸ். சார், சார், உங்க பொண்ணை காப்பாத்தி உயிரோட கூட்டிட்டு வரணும்னா அவன் ஒருத்தனால மட்டும் தான் சார் முடியும். இவனா? நான் ஹோம் மினிஸ்டரியா? நான் நினைச்சா போலீஸ் மட்டும் இல்ல, ஆர்மியை கொண்டு வந்து குவிப்பேன் இந்த இடத்துல. இவங்க எல்லாரும் இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு பொடி பை இவனால என்ன கொடுக்க முடியும்? பொடி பையன் தான் சார், பட் ஹி இஸ் இன்டெலிஜென்ட். ஒரு கிரிமினல்ல பிடிக்கணும்னா இன்னொரு கிரிமினல் தேவை. ஹி இஸ் இன்டெலிஜென்ட் கிரிமினல். சார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல 1500 கோடி இருக்குன்னு தெரிஞ்சதும் யாரையும் அடிக்காம யாரையும் கொல்லாம ரொம்ப சிம்பிளா தனியால வந்து அடிச்சுட்டு போறான். சார், அதுல இருந்தே தெரியல இவன் எவ்வளவு இன்டெலிஜென்ட்னு. சார், உங்க பொண்ணை மறுபடியும் உயிரோட பார்க்கணும்னா இவனால மட்டும்தான் முடியும். He is the only one, sir. He can do it. He can do it, sir. அந்த சுல்தானை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. அந்த டீடைல்ஸ் எல்லாம் என் கம்ப்யூட்டர் பிரெயின்ல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபிள். எஸ். இந்த ஃபைலையும் சம்பந்தம் இல்லாம சம்பளம் வச்சிராதீங்க. ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். Be Okay, careful, sir. sir. All the best. Thank you, sir. Bye. Bye, mama. Bye, bye.
பார்க்கவா ஹையா செல்ல குட்டியை ஜப்பான் புல்லட் ரயிலே மூச்சு காத்திலே தீயா காமம் என்பதே பேயா இம்சை பண்ணதே உன்னை பார்த்தால் பையா பார்வை பார்வை மெல்ல பட்டாசாய் வெடித்து என்னை கொல்ல ஆலங்கட்டி மழை போல் சட்டென்று மோதி என்னை கொல்ல லாலி லாலி ஜாலி கல்கண்டே ஹலோ நான் கண்ணத்தை பிச்சி உதட்டில வச்சி ஒன்ன திங்க வந்தேன் ஹலோ நான் கண்ணத்தை பிச்சி உதட்டில வச்சி ஒன்ன திங்க வந்தேன் ஹலோ நான் கைகள் பெண்ணி ரேகைகள் எண்ணி ஜாதகம் சொல்வேன் ஹலோ நான் கைகள் பெண்ணி ரேகைகள் எண்ணி ஜாதகம் சொல்வேன் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நீயா டேஸ்ட் பார்க்கவா ஹையா செல்ல குட்டியை ஜப்பான் புல்லட் ரயிலே மூச்சு காத்திலே தீயா காமம் என்பதே பேயா இம்சை பண்ணுதே உன்னை பார்த்தால் பையா குரு குரு குஜலி காதலி துரு துரு தூரல் போட்டவா வயசுல பூத்தது என்று பூமுட்டு ரெண்டு பறிக்க என்ன தூண்டும் சலவையாய் கண்ணம் கொடுக்கிறேன் சர்ப்பமாய் என்னை கொடுத்து நீ மடியினை தலையணையாக்கி பள்ளிக்குள்ள பாடம் சொல்ல நீயே கண்ணாலே காதலம் எல்லாம் பொழிய உன்னாலே காமம் கேமம் கிழிய உல்லாச ஜாமம் பனிய பொழிய அன்பே நாம் வெட்கம் விலகினோம் முத்த தொடங்கினோம் சொர்க்க காட்டில் ஆளும் உன்னோடு இளமை புத்தது கண்கள் மூடிட இரண்டு தேகத்தையும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நீயா டேஸ்ட் பார்க்கவா ஹையா செல்ல குட்டியை ஜப்பான் புல்லட் ரயிலே Am I falling in a ding-a-ling-a-loud now? Will you take me on a ring-a-ling-a right now? Am I falling in a ding-a-ling-a-loud now? Will you take me right now? Am I falling in a ding-a-ling-a-loud now? Will you take me on a ring-a-ling-a right now? Am I falling in a ding-a-ling-a-loud now? Will you take me right now? கலோடு பூரும் ஈரமாய் என்னோடு மோதும் பேரலை உன்னால் தான் புஷ்ணமும் இங்கே ஆறி போகும் மின்னல் கூட்ட குமரே உள்ளத்துக்குள் உளவு பார்க்கிற கடிச்சு கக்காரம் கேட்கிற அழகடா இடையின கேட்டு இம்சை பண்ணும் அழகு மெழுகு திருடா கிளாமல் கிள்ளி கிள்ளி எடுப்பேன் வராமல் வந்து வந்து கடிப்பேன் சொல்லாமல் செஞ்சு செஞ்சு முடிப்பேன் வைகாரி வசியம் பண்ணடி வளைச்சு போடுடி கொத்தி கொள்ளடி புகாரி அளந்து பாருடி சொருகி கொள்ளடி வாசம் நான் தாண்டி புதாடா என்ன வேணும்டா எதுக்கு வேணும்டா எடுத்து கொள்ளேண்டா ஐயோடா அள்ளி செல்லடா காம தீயடா பற்றி கொள்ளேண்டா சரியா போலாமா? போலாம் சார் 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 அவனை நிப்பாட்டுங்க சார் எதுக்கியா? இவன் அந்த மாஃபியா டானை விட ரொம்ப டேஞ்சர் சார் வரும்போது உங்க பொண்ணோட வெயிட்ட 2 கிலோ ஏத்தி கூட்டு வந்தாலும் வரும் வெயிட் என்ன நல்லது தானையா? பொண்ணு ரொம்ப அழகாடுவல்ல. வெயிட் ஏறதுனால உடம்பு பெருக்காது சார் வயிறு மட்டும் தான் ஏய், பெருக்கு என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுல இருந்து எக்காரணத்துக்கு கொண்டு மாற மாட்டாயா? சூம்பி போன சொரக்கா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து தொலையா.
மாஃபியானா பிசினஸ். உன் ஃபாதர் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றேன்னு நானும் வாக்கு கொடுத்திருக்கேன். உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. கொடுத்த வாக்கு மீறினா யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். Don't get upset and don't be afraid. Be comfortable. Hey guys, shift the room and clean the dust faster. Kankata, where are you, baby? Kankata. ஏய் செத்த பயல. சரி. அடியே, கண்ணாத்தா. ஏன் கத்துற? பக்கத்து வீட்டு தெரிஞ்சா குடும்பப்படுத்த நினைக்க போறாங்க. யார் இந்த பையன்? வணக்கம் நீ. என்னங்க இப்படி ஒரு அழகான தம்பி இருக்கிறதா சொல்லவே இல்ல. சின்ன வயசுல கோவில் திருவிழால காணாம போன தம்பி மாதிரியே இருந்தானா, அதனால திட்டி வீட்டு கூட்டு வந்துட்டேன். இந்த ஃபீஸ் போன பல்பு என்ன சொன்னாலும் கேட்காத. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கூசாம கேளு. வெஜ் நான் வெஜ்ஜா? அவுட் சைடு வெஜ், இன்சைடு நான் வெஜ். போடி, போய் சீக்கிரமா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா. போ. எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. தெரியும். தோசை கரண்டிய பழுக்க காய வச்சு ஆயில்மெண்ட் பூச முடியாத இடத்துல வச்சிருவேன். இதான் உன் மறுபக்க நாவலா? ஆமா. நீ உள்ள போடி செல்லம். போமா. நாட்டி. போடி செல்லம். போ உள்ள போ. ஏய், நான் தான் சொன்னலடா, செஞ்சுரி போறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிருவானே. பாய், விக்கெட் விழுந்துருச்சு. ரேட் என்னன்னு சொல்லலாம். முதல்ல எவ்வளவு சொன்ன? 1994. ஓகே, 60-40. இப்ப சொல்லு. ஜலீல் பாய், சலாம் அலைக்கும். வலைக்கும் மேலு பாய். என்ன ரேட்டு? 60-40. என்ன ஃபேவரட்? இன்னைக்கு ஃபேவரட் ப்ளூ. இந்தியா மேல 2 लाख போடு. ஓகே. This is called betting, you know? இதத்தான் கிரிக்கெட் பேட்டிங்னு சொல்லுவாங்கண்ணா. இந்தியா ஜெயிச்சதுன்னு வையே, 20,000 எக்ஸ்ட்ரா தருவானுங்க. நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க அல்வா கொடுத்துட்டாங்கன்னா? நான் இப்ப பெட்டிங் கட்டினது யார்கிட்ட தெரியுமா? மாஃபியா டான் சுல்தான் கிட்ட தான். சுல்தானா? நாம ஜெயிச்சோன்னு வையே, பணத்தை பூ மேல வச்சு கொண்டாந்து கொடுப்பான். ஒருவேளை நீ பணம் கொடுக்கலன்னா? அதே பூவை நம்ம பணத்து மேல வச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுவோம். அடடா, சூப்பர் பேட்டிங். அப்படி அடிக்கடா. ஒரு நிமிஷத்தை வந்துடுறேன். நல்லா அடிக்கடா. हेलो हाँ दलील भाई सलाम अलैकुम रेट एवलो 10 पैसे ठीक है பங்களாதேஷ் மேல 1 கோடி கட்டறேன் மாற கலந்துச்சா நீ ஏன் கவலைப்படுற எனக்கு நம்பிக்கை இருக்கு போனா 1 கோடி வந்த பெருசுல மேட்ச் முடிஞ்ச உடனே தெரியும் உன் நிலைமை என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணவா ஃபிக்ஸ் உன் மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமகள் வாசம் வீசும் தேனாக அப்படி போடுங்க you know I am slumdog millionaire baby yeah வாழ்த்துக்கள் பாய் 20,000 plus 19,80,000 மைனஸ் பங்களாதேஷ் தோத்துருச்சு மேட்ச் பார்க்கலையா நீ நான் இந்தியா மேல தான் பெட் கட்டணும் பாய் ஒரு ஓவர் இருக்கும்போது பங்களாதேஷ் மேல 1 கோடி கட்டினே ஞாபகம் இல்லையா நானா பின்ன நானா ஒழுங்கா பணத்தை எடுத்துட்டு வந்து சேரு சுல்தான் பாய் உன்னை பார்க்கணும்னு சொல்லிருக்காரு சீக்கிரம் வா சரி லேட் பண்ணா என்ன நடக்கும் தெரியல சங்க தம்பி நீ யாருன்னு தெரியாது எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன்னு தெரியாது என்கிட்ட ஏன் அட்டாச் ஆனன்னு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டேன்னு மட்டும் சொல்லு அந்த போட்டோல இருக்கிற உன்னோட பாட்டிக்காகடா என் பாட்டிய உனக்கு எப்படி தெரியும் மெகா சீரியல் சைஸ்ல சொன்னா விடிஞ்சிரும் அப்ப இந்தியா ஃளைட் மிஸ் ஆயிடுமே மிஸ் ஆயிடும்ல ஆமா. இந்தியாவுக்கு போய் உன் பாட்டியை பத்திரமா பாத்துக்க சரி நீ எங்க இருந்து போயிடு நான் எங்கேயும் போக மாட்டேன் இல்லனா உன்னை கொன்னுடுவாங்க நான் பெட்டு கட்டினதுக்கு காரணமே அந்த சுல்தானை பாக்குறதுக்காக தான் எதுக்காக அவங்க கிட்ட போய் கொஞ்சம் நாட்டு வெடி வாங்கலாமே சொல்றல பிரச்சனை பண்ணாம வண்டியில ஏறுறான்
close the business and clean the dust. கடைசி ஓவர்ல கோடி ரூபாய் வெற்றி கட்டும் போது எனக்கு புரிஞ்சு போச்சு என்னை மீட் பண்றதுக்காகத்தான். இப்ப சொல்றியா எதுக்கு என்ன பார்க்கணும்னு நினைச்ச? அதை நான் சொல்லட்டுமா? அவளை பார்க்கத்தானே. என்னோட 30 years இன்டர்நேஷனல் மாஃபியா கரியர்ல என் எதிரே நின்ற ஒவ்வொருத்தனோட கண்ணிலேயும் பயத்தை பார்த்தேனே தவிர கான்பிடன்ஸ் பார்க்கலடா. For the first time तुझमें देख रहा हूं. நான் சின்ன விஷயத்தை கூட எப்பவும் பெருசா யோசிக்கிறவன், என்னை பார்த்து பயப்படாதவன் இந்த பூமியில இருக்க கூடாதுடா. Stop! Stop! I said stop! कोई शूट नहीं करेगा. गन को नीचे फेंको. இந்த ஹை வோல்டேஜ் பவரை சொருவவா? பவருக்கு மாஃபியா டான்லாம் தெரியாதுடா. உன் மேல பட்டதுன்னா சாம்பல் ஆயிடுவ, புரியுதா? நான் கூட ஒன்னு தப்பா எடை போட்டுட்டேன்டா. நீ எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த பொண்ணை நீ லவ் பண்ற. இங்க நீ சேஃபா இருக்கலாம், பட் அங்கே ஏண்டா வயிற்றுல அடிச்சதுக்கு உனக்கு மூளை குழம்பி போச்சா? கணக்க நீ தப்பா போட்டிருக்கலாம், ஆனா என் கணக்கு மிஸ் ஆகாது. நீ சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிக்கிறவ, ஆனா நான் பெரிய விஷயத்தையே சின்னதா யோசிக்கிறவ. அந்த பொண்ணையும் அவளோட பாஸ்போர்ட்டையும் கொடுக்கறியா இல்ல இந்த பின்ன பிச்சு எடுத்துருவா? Stop! Stop! கேம் ஆரம்பிக்கலாமா? நல்லா ஓட தெரியுமா? தானா, என்ன அன்னைக்கு நான் என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டேன். நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொன்ன. அந்த பதில் எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. இன்னொரு சான்ஸ் கேட்ட சரின்னு. இப்ப சொல்லு தானா, உன் பதில் என்ன? பதிலாவது கிதிலாவது உன்னை எதுக்கு பிடிச்சிருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சா 10 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு கண்ணுல சுருக்கமும் என் கைக்கு தடியும் வந்துடும். நம்ம 2 பேரும் கிருஷ்ணாராமா கிருஷ்ணாராமான்னு பஜனை தான் பாடணும். அப்படின்னா நீ எனக்காக இங்க வரலையா? எனக்காக தான் வந்தேன். உன் அப்ப என்கிட்ட வந்து தம்பி 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 உன் மேல இருக்க கேஸ் எல்லாம் இல்லாம பண்ணிடுறேன், என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வர ஒரே ஒரு ஆம்பளை நீதான்னு கெஞ்சினாரு. எப்படி தெரியுமா? என் காலை பிடிச்சு கெஞ்சினாரு. அதனாலதான் இங்க வந்தேன். ஒரு 10 நாள் ரிஸ்க் எடுத்து உன்னை உங்க அப்பன்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைய சந்தோஷமா நான் கழிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த ஐயாவோட வேலையே சாப்பிடுறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது. எப்படி இருக்கும்? மனுஷனுக்கு சாப்பிடுறது தூங்குறது தவிர வேற வேலையா இருக்காதா? வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு இதுவே பெரிய வேலைமா? இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணோட அழக பாக்குறீங்களே தவிர மனச பார்க்க மாட்டேங்கிறீங்க. காமிச்சா எவன் தான் பார்க்காம இருப்பான்? காட்டு காட்டு காட்டு. என் அப்பா உன் மேல இருக்கிற கேஸ் இல்லாம பண்ணிடுன்னு சொன்னதுனால தானே வந்த. எனக்காக வரல. சந்தேகமே இந்த நிமிஷத்துல இருந்து நமக்குள்ள எதுவுமே கிடையாது. ஓகே, என்ன சேஃபா இந்தியா கூட்டிட்டு போ. அது உன் கடமை. அதுதான் நமக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட். இந்த பேக் எடுத்துட்டு வா. ஹலோ, நான் இங்க வந்தது உன்னை கூட்டிட்டு போறதுக்காக, உன் பேக தூக்கறதுக்காக இல்ல. இது நம்ம கான்ட்ராக்ட்லயே கிடையாது. அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் எங்கடா போயிருப்பான்? அவன் இந்தியாவுக்கு போகணும்னா ஏர்போர்ட்டுக்கு போய் தானே ஆகணும். சிட்டியில இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக மாட்டான், மஸ்கட் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். 48 டிகிரி சென்டிகிரேட்ல 700 கிலோமீட்டர் டெசர்ட்ல டிராவல் பண்ணி
அவன் மஸ்கட் போய் சேர முடியாது பாய். இம்பாசிபிள் சார். என்ன அடிச்சு இம்பாசிபிள் பாசிபிள் பண்ணிட்டான்டா அவன். பணம் இருக்குல்ல? எதுக்கு? இதெல்லாம் வாங்கினதுக்கு. நீ பணம் கொடு. கேஷ் இல்ல. கேஷ் இல்லாம எதுக்கு இதெல்லாம் வாங்கின? கேஷ் தான் இல்லன்னு சொன்னனே தவிர கார்டு இல்லன்னு சொல்லலையே. என்னங்க சார்? அப்பா, கிரீன்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பேங்க் கிரெடிட் கார்டு. என் அப்பா கிட்ட கொள்ளடிச்ச பணம் தானே. என்ன பாராட்டினதெல்லாம் போதும், இதுல சைன் பண்ணு. நான் ஏன் சைன் பண்ணும்? கார்டு உன்னோட தானே. என் கார்டு கொடுத்து பில் பே பண்ணியா? நான் போட மாட்டேன். போடலன்னா இவன் கூட சேர்ந்து குப்பை கொட்ட வேண்டியதான் இல்லடா. ஹலோ மேடம், நம்ம ஏர்போர்ட் போறதுக்கு 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் கூட ஆகலாம். அதுக்காக தான் இந்த பர்ச்சேஸ். தேவையில்லாம உளராத. ஏர்போர்ட்டுக்கு 700 கிலோமீட்டர் இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா 10 கிலோமீட்டர் கூட இருக்காது. என்ன சீட் பண்ண பாக்காத. உன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு. என் மனசை மாத்தலான்னு ட்ரை பண்ணாத. சி, டாக்ஸி. क्या है? பாய், அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் இருக்கா. என்னடா என்னைய முட்டாளாக்க பாக்குறீங்களா? பாய், அந்த பையன் அந்த பொண்ணு உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஓ இல்ல பாய், அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படின்னா வேற ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அவனை விடாத. என்னாலும் யூ ஹேவ் டு கில் ஹிம். இப்போ அது புரியுதா வேற ஏர்போர்ட்டுக்கு ஏன் போலான்னு சொன்னேன்னு? இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணிட்டேன்? அதான் நீ பண்ணது. அதான் என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறேன். கிஸ் பண்ணது. ஹலோ, கிஸ் பண்ணது நீதாம்மா? நான் பண்ணனா? ஆமா, நான் பிறந்ததுல இருந்து பாதுகாப்பா வச்சிருந்த என் உதட டேமேஜ் பண்ணிட்டேன். நான் மட்டும் அங்க வரலன்னா சுல்தானோட ஆளுங்க உன்னை கீமா பண்ணிருப்பாங்க. பஸ் ஒரு நிமிஷம். கிருஷ்ணவேணி, இந்த சிவப்பு ஸ்கெட்ச் எல்லாம் யூஸ் பண்ணாத. நல்ல பிராண்டட் லிப்ஸ்டிக்கா போடு. சாயம் போயிடுது. வேணா நானே வாங்கி தரேன். அடங்கு வையால. ஆப்பிரிக்கா ஜீப்ராவுக்கும் நைஜீரியா நீக்ரோவுக்கும் கிராஸ்ல பிறந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கு. உள்ள 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 रहमतुल्लाह शेख साहिबुल्लाह बिस्मिल्लाह अब्दुल्ला नजीरुल्लाह नजरतुल्लाह शामतुल्लाह नसीबुल्लाह टूरिस्टुल्लाह टूरिस्ट नईबुल्लाह. அர்த்தம் புரியலடா உல்லா. अरे क्या अर्थम कहता है? हमारा दिमाग खराब करता है. हमारा ताकत समझे मुंडाके. अभी दिखाता हूँ. हाँ हाँ अभी देखो. देख जुम्दो को तांसिलामा हाँ முடியலடா சாமி. நீ தமிழனா? ஆமாங்க. சொல்ல வேண்டியதானே? எங்க சார் சொல்ல விட்டீங்க? You know what is this? You know what is this? This is my strength. This is my power. This is my capacity. பாருடா, நல்லா பாரு. இவர் யார் தெரியுதா? சதாம் ஹுசேன். He is my friend. புஷ்ஷோட ஃபாதர் இவர் கொன்னதுனால சதாம் ஹுசேனை புஷ் கொன்னுட்டாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இன்னொரு போட்டோ காட்டுறேன். இத பாரு. இவர் யார் தெரியுமா? பின் லாடன். He is my close friend. யா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க. படுக்கிறது கூட ஒரே கட்டில தான் படுத்துக்கிறீங்க? அவர் கொரட்டை விடுவாரு, நான் தனியா தான் படுப்பேன். கடைசியில அந்த அமெரிக்கா புஷ் இவர் மேலயும் குறி வைக்கிறாரு. அந்த புஷ்ஷை நான் சும்மா விட மாட்டேன். இப்படிப்பட்ட இன்டர்நேஷனல் பிரச்சனை எல்லாம் சாதாரணமா டீல் பண்றடா. ஆனா உங்க பிரச்சனை புரிய மாட்டேங்குது. நீ கிஸ்ங்கற, அவன் நஸ்ங்கற. ஆக்சுவலா உங்களுக்குள்ள பிரச்சனை என்னடா? பயந்துட்டியா? இல்ல, எனக்கு பயப்படுறவங்கள நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ இந்தியாவுக்கு போறதுக்காக பணம் வச்சிருக்கல, அதை ஏடிஎம்ல இருந்து கறக்கிற மாதிரி அப்பப்ப கறந்துருவேன். என்ன ஏமாத்தணும்னு வச்சுக்க, புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்ட உன் தலையில இறக்கிடுவேன். வேணாம் சார். இப்ப சொல்ற, உனக்கு டிரைவிங் தெரியுமா? ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா? என்னடா நான் பார்க்க ஜிம்பாப்வே மாதிரி இருக்கேனா? ஜிம்பாப்வேனா என்ன சார்? இத எப்படி சொல்ற? தமிழ்நாட்டுல கேனக்கு இருக்கேன் கேன பையன் சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அதையே
சிம்பாபேன்னு சொல்லுவாங்கடா. எனக்கு டிரைவிங் தெரியும் சிம்பாபே. டேய். உங்க பேரு தெரியாததுனால தான் அப்படி கூப்பிட்டேன். என் பேரு கசாய் கசாய் கசாய். பேரு நல்லா இருக்கா? இந்த பேரு உங்களுக்கு சதாம் ஹுசைன் தானே வச்சாரு? இல்லடா, அவங்க அப்பா வச்சாரு. யாரு வச்சா உனக்கு என்னடா? பேர்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? சார் இந்த கசாயை விட ஜிம்பாபேல ஃபோர்ஸ் ரொம்ப இருக்கு சார். இல்ல கிருஷ்ணவேணி? அது ஒரு லேடி ஜிம்பாபே. அது உனக்கு சாட்சியா? வந்து டேய், புஷ்ஷுக்கு வச்சிருக்க புல்லட்ட வேஸ்ட் பண்ணிடாத. வேணாம் சார். டிரைவிங் தெரியும்ல? வா போலாம். சரிமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டுக்கோ ஊட்டிக்கோ போவாங்க. ஆனா இவன் என்ன, ஓ அட்லஸ பார்த்து இந்த இடம் அழகா இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டானே. ஆனா புருஷன் ஆசையா ஒரு உமா கொடுத்ததுக்கு அவனை பிடிச்சி இந்த கத்து கத்துறியா? இது சரியா? புருஷனா? புருஷன் இல்லையா? வெக்கமா? அப்ப லவர்ஸா? இல்லையா? இன்னும் வெக்கமா இருக்கு. லவர்ஸ் கூட இல்லையா? ஃப்ரெண்ட்ஸா? அவளையே கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஐயோ, ஒரு புல் அடிச்சாலும் மொபி ஏறாது போல இருக்கே, என்ன பண்றது? ஏன்டா இப்படி பிரேக் அடிக்கிற? ஏன் சரக்கேடு? இந்த அப்படி போடு. ஏன் சரக்குங்கடா? நானே குடிச்சிட்டேன்டா. குடிச்சிட்டாவா? ஏன்டா புஷ்ஷுக்காக வச்சிருக்கிற புல்லட்டை இறக்கவா? புஷ் இல்லடா, நீ ஓவரா பேசுனா சதாம் ஹுசைனையும் லேடனையும் சேர்த்து காட்டிட்டு வந்தா. சத்தமே கேட்கல. எவ்வளவு அழகா டிரைவ் பண்றான் இந்த பையன். இப்படி டிரைவ் பண்ணா ஹாயா தூங்கலாம். ஆஹா, இது எந்த இடம்? என் வண்டி எங்க? சைலண்ட் லவர்ஸ் எவ்வளவு டீசென்ட்டா தூங்குறாங்க. இவனா தூங்கல, குடிச்ச சரக்கு அப்படி தூங்க வைக்குது. காட்டுறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழுந்து வதையம்மா அன்பென்றாலே அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். நாயர் கடையில இருந்து டீ வாங்கி வர சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். உனக்குமா? ஒரு ஹார்லிக்ஸ் ப்ளீஸ். அது மட்டும் போதுமா? Thank பண்ணு you, ஏதாவது. Zimbabwe. அதிங்க இறங்குங்க, இறங்கு, இறங்க மாட்டேங்குது. இறங்கு. சார், சார், இருங்க சார். சார், என் சரக்கு அடிச்சிட்டு என்னைய திட்டுறியா நீ? நான் உங்களை திட்டினா? திட்டினா நாவா? நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தான்டா இருக்க. குடிச்ச அப்புறம் தான் புலியா மாறுற. உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல சார். பாரு, ஆனா அந்த ஜிம்பாபே மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லன்ட்டு சார், இது வேணாம் மட்டும் சார், ஞாபகம் வேணாம் சார், வேணாம் சார், வச்சிருக்கியா? இந்த வேணாம் புல்லட்டை சார், இறக்குற பாரு. ஏன்டா என்ன மண்ணுல படுக்க வச்சுட்டு நீ கார்ல படுக்கிறியா? மண்ணுல படுத்தா பாம்பு கடிச்சிரும். என்ன கடிச்சிரும்? பாம்பு கடிச்சிரும். என்ன மட்டும் கடிக்காதா? விளையாடாதீங்க சார். கையில கண்ணை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் பாம்பு கடிக்கும்? அது உனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். பாம்புக்கு எப்படிடா தெரியும்? பாம்புக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? என்ன என் காலையை கடத்திட்டு வந்துட்டு இங்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அங்க என்னடா உனக்கு பாருங்க. அம்மா, உள்ள போ. டேய், என்னடா பண்ற? ஆஹா, சூப்பர்மேன் மாதிரி குதிக்கிறானே. டேய், எங்கடா கூட்டிட்டு போற? என்னடா பண்ற? ஆஹா, என்ன பண்றானே புரியலையே.
செக்கின் நடக்கிறதே பெரிய விஷயம் இதுல இந்த லக்கேஜ் வேறயா செத்துருவோம் போல இருக்கே ஆமா பாத்து கிருஷ்ணவேணி இருக்குல எதை வரைக்கிறேன்னே தெரியலையே முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தண்ணி கிடைக்கலன்னா எங்க அப்பா அத்தா போன இடத்துக்கே நான் போய் சேர்ந்துருவேன் ஷோ கொஞ்சம் வாயை பத்தி வரியா எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. சத்தம் கேக்குதா என்ன சத்தம் ஒருவேளை மறுபடியும் ஜார்ஜ் புஷ் அவங்க ஆளுங்களை அனுப்பிட்டானா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறியடா இதாடா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே ஏதாவது பதில் சொல்றானா பாரு டேய் ஓ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன நடக்குதுங்க அத பார்த்த சந்தோஷத்துல என்ன நான் மறந்துட்டேன். டோன்ட் கெட் ராங் ஐடியா. புரிஞ்சு போச்சு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கண்ணை முடிக்கிறேன் இஸ்லே மாலிக் இஸ்லே மாலிக் இஸ்லே மாலிக் பொல்ல கொழுக்கிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுல் மஜானா ஏ சஹாரா துஷ்வான் மிஷாலே துல்தீப் அந்த பில்லி பாப்பா டான்ஸ் பார்க்கிறதுக்கு இந்த ஃபுல் பாட்டில் ஃப்ரீயா ஃப்ரீ 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 அப்படி என்னடா கேட்ட தூக்கி காட்டுறான். டான்ஸ் ஆடுற பாப்பா ஃப்ரீயான்னு கேட்டேன் அவன் உன்னை கொல்றானோ இல்லையோ நான் அம்மா உன்னை ஜகுமலா கொன்னுடுவேன். போத்தே மீசுல் நஜகா வசாரோ நிஜாமு போச்சு தூச்சு சுக்ரியா சுக்ரியா புரிஞ்சுக்கினாரு ஐயோ உனக்கு கோடி புண்ணியம். எனக்கு குடிக்க தண்ணி வேணும் ப்ளீஸ். இங்க குடிக்க தண்ணி கிடையாது டான்ஸ் ஆடுற ஃபிகரும் பியரும் தான் கிடைக்குமா வாட்டர் வாட்டர் மர்ஃபி வாட்டர் மர்ஃபி விஸ்கி பியர் 3 பியர் நல்லா கூலிங்கா கூட இந்த அப்படி யூ ஆர் எ காட் யூ நோ தனா தனா என்ன குடிக்க தண்ணி கேட்டா நீ பியர் வாங்கி கொடுக்குற? குடிச்சா உயிரோட இருப்ப இல்லனா போய் சேர்ந்துருவ எதை நீயே டிசைட் பண்ணிக்கோ. இந்த நேரத்துல ஆறுது. தீர்த்தத்தை குடிச்சா பத்தாது தலையில தடவிக்க ஃப்ரீ பியர் தேங்க்யூ வீர இப்படி அப்படி பாரு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்குதுப்பா டேய் அதுக்குள்ள ஃபுல் பீரை குடிச்சிச்சுப்பா டேய் என்னடா பாக்குற? உன்ன உன்ன என்ன பாக்குற? ஐ ஹேட் ஆம்லிங்க. என்னது? யூ ஹேட் ஆம்லிங்க. அம்மா யூ இல்லடா ஐ ஹேட் ஆம்லிங்க. யூ லைக் ஆம்பளைங்க. அம்மா நீ ஏன்டா கிளப்பி விடுற? யூ லைக் ஆம்லிங்க? இல்லம்மா யூ ஹேட் ஆம்லிங்க ஐ ஹேட் ஆம்லிங்க டோட்டலா நோ கன்ஃபியூஷன். நீங்க எல்லாம் பொண்ணுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? அழக. ஏன்டா இந்த கொலவெறி? அழக பாக்குற? இங்க இங்க ரொம்ப டீப் இன்சைட்ல எங்கயோ ஒண்ணு இருக்கு. என்னது? கத்திரிக்காய். உன் கால்ல விழுற சும்மாரியா மனசு 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 மனசுமா மனசே மனசுமா மனசு அத பாருங்கடா. எந்த கூட உன் கான்செப்ட் தான்மா. அது என்னடா உன் கான்செப்ட்? நான் கூட எல்லாரையும் என் மனச தான் பார்க்க சொன்னேன். பார்த்தாங்களா? இல்ல ஃபேஸ தான் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஏஜ் 45 தாண்டிருச்சு. அதனால இந்த மாதிரி ஆடுறத பார்க்கத்தான் முடியும். சரி பால அடிச்சு பொல்ல பேத்துறேன்டா. ஏன் இந்த ஆக்ரோஷம்? ஆப்பிரிக்கா குரங்கு. நான் ஆப்பிரிக்கா குரங்குல இல்ல மாவு ஃப்ரெண்ட் ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே ஜிம்பாப்வே. டேய் I want one more beer. இந்த குடி. நல்ல குடி. I want a fresh beer. ஃப்ரெஷ் பீரா. Right now. ஐயோ அம்மா. Only fresh. நெருப்பு நெருப்பு. அங்க அங்க போ. Goodbye. Thank you. ஐயோ அம்மா. I hate ஆம்பளைங்க. பீருக்கே இந்த ஆட்டமா?
வச்சுக்கோ என கட்டிக்கோ கட்டெரும்பு போல் நீ ஒட்டிக்கோ இந்த சாக்லேட்டை கடிச்சுக்கோடாடா மொத்தமா நீ அள்ளி போட சுத்தமா உன மறந்து போ இந்த கண்ணையே நீ கடிச்சு போடாடா மெதுவாத்தான் இதமாத்தான் நீ தொட்டாலே என் உடம்பு லேசா உருகுமே ஐசா என்னோடு விளையாடி நீ வந்தாலே வெண்ண கேம ஜோரா செஞ்சிரியடி பேஷா வச்சுக்கோ என கட்டிக்கோ கட்டெரும்பு போல் நீ ஒட்டிக்கோ இந்த சாக்லேட்டை கடிச்சுக்கோடாடா மொத்தமா நீ அள்ளி போட சுத்தமா உன மறந்து போ இந்த கண்ணையே நீ கடிச்சு போடாடா சின்ன சின்ன லட்டுடா நீ பிச்சு பிச்சு தின்னுடா நான் விளைஞ்ச கதற வந்து வேயடா லக்கி லக்கி பையடா நீ சொக்கி சொக்கி போவடா தொட்டு தொட்டு என்ன கிள்ளடா குட்டியில் கிள்ளடா என் மேனியில் நீ சாயடா மது சரசங்கள் நீ செய்யவே வாடா உருகிடும் ஒரு வழகுதான் நான் உருகும் முன் நீ சீக்கிரம் என அள்ளியே நீ கொண்டு போடாடா குட்டி குட்டி சொர்க்கம்டா நீ மச்ச மச்ச பாருடா உள்ளங்கையில் ஒளிஞ்சு கொள்ளடா நான் செல்லி செல்லி பொன்னடா நீ கிள்ளி கிள்ளி ஆடடா விடியும் வேற கூத்த கட்டடா செல்லமா என குஞ்சுடா என வெல்லமாய் நீ குயிடா என் அழகிலே நீ கிரும்பி போடாடா உச்சத்தை நீ காட்டுடா என உன்னிலே வச்ச கட்டுடா அவதியாய் நீ அடங்கி போடாடா யாரது யாரு ஏன் கத்துற? என் பெர்மிஷன் இல்லாம என் Dress சேஞ்ச் பண்ணது யாரு அது என்ன பாக்குற ராத்திரி நடந்ததை சொல்லு வேண்டாம்டா சில விஷயங்களை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது என்ன விஷயத்த சொல்லக்கூடாது சொல்லு ஜிம்பாவி அது என்ன நடந்ததுன்னு சொல்லு இல்ல நீ டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணும் பெருசா நடக்கல ப்ளீஸ் அது சொல்லு. அது சொல்றேன் ராத்திரி என்ன நடந்தது நடக்குது? சொல்லவா இப்ப நடக்க போறது சொல்லவா இப்போ வா இப்போ என்ன நடக்க போகுது இதான் நடந்திருக்கு ஆ, ஓவரா சிரிக்காதாங்க பாரு ஆ. ஆமா இந்த வேலையை எவன்டா பார்த்தது இந்த இடத்துக்கு எப்படா வந்தோம் முதல்ல இந்த ட்ரக்ல எப்படி வந்தோம் எப்படின்னு சொல்லட்டுமா சொல்லு சொல்லு சொல்லிடலாமா ஏன்டா சாவடிக்கிற பில்டப் கொடுக்காம ஒழுங்கா சொல்லி தொலைடா சுல்தானோட ஆளுங்க நம்மள கிட்னாப் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் ஏதாச்சும் ஒன்னு பண்ணுடா ஏதாவது செஞ்சிடலாமா ஜிம்பாவே அந்த பொண்ணு தான் ஆசை கேக்குதுல எதையாவது செஞ்சு தொலை அவ கேக்குறது என்ன இவன் செய்யறது என்ன ஏய் என்ன பண்ற நீ இந்த டென்ஷன்லயே உனக்கு இப்படி ஒரு மூடு வருதுன்னா நீ சாதாரண ஆள் இல்லடா ஃப்ரீ ஷோ பார்க்கணும்னு நினைக்காத ஐடியா இதே மாதிரி அந்த ஸ்க்ரூவையும் கழட்டு பெரிய வேலைக்காரன் நினைச்சேன் மூலக்காரனாவும் இருக்கிறானே
கம் ஆன் ரெடி 1 2 3 அவன் தண்ணியில இருக்கான்னு நீங்க ரிலாக்ஸா இருந்துட்டீங்க. ஆனா அவன் உங்களுக்கு தண்ணி காட்டிட்டான்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட். Take it. Come on, take it. And shoot me here. Bye. இவ்வளவு கம்ஃபர்டபுளா மழை பண்ண கூட யோசிக்கிற நீ அவன் நிழல கூட நெருங்க முடியாது. கிடைச்ச சான்ஸ் நழுவ விட்டீங்களே. என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவன் எனக்கு தெரிய வச்சுட்டான். ஸ்டாப் திஸ் பிசினஸ். ஸ்மக்லிங், ஹெரோயின், cocaine, brown sugar, cricket betting, hawala, weapons, contract killing, terrorism and blasting. இந்த பிசினஸ் எந்த கண்ட்ரில பண்ணலன்னு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் டோட்டல் பிசினஸ் இஸ் க்ளோஸ்ட். நோ பிசினஸ் ஃப்ரம் டுடே. only one business. அவனை பிடிக்கிறது மட்டும்தான். ஹலோ மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு உண்மையை புரிய வச்சுட்டேன். தமிழ்நாட்டிலேயும் ஆம்பளைங்க இருக்காங்கன்னு எனக்கு அவன் புரிய வச்சுட்டு போயிட்டான்டா. அவனோட கதையை முடிச்சிட்டு உனக்கு போன் பண்றேன். அவனோடு சேர்த்தும் பொண்ணையும் முடிச்சிடுறேன். வேணா சுல்தான், ப்ளீஸ் என் பொண்ணை ஒண்ணும் பண்ணிடாத. இந்த பாரு, உள்ள இருக்கிற ஆளுங்களாம் விடுதலை பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல பேசுறேன். உடனே பேசுறேன். அதே மாதிரி நீ கேட்ட 1500 கோடி உடனே ஏற்பாடு பண்றேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு 500 கோடி உனக்கு தரேன். என் பொண்ணை விட்டுரு ப்ளீஸ். நான் சொன்னாக்கல் என் பொண்ணை விட்டுரு. அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உன் ஆளுங்கிட்ட இருந்து நான் பணத்தை எடுத்தது உண்மைதான். ஆனா அவன் என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு போயிட்டான். அந்த பணம் எங்க இருக்குன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என் பொண்ணை மட்டும் விட்டுரு ப்ளீஸ். உனக்கு தேவை பணமோ இந்த அழகான உடம்போ? என் ஃபீலிங்ஸ் உனக்கு எப்பவுமே புரியாது. திருடனா இருந்தாலும் நேர்மையானவனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என் உடம்ப மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்க. திருநாய்க்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு. நீ மனுஷன் தானே? சொல்லுடா. என்னடி அழகு அழகுன்னு விட்டா ரொம்ப பேசுற? இந்த கண்ல நான் எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஆஞ்சலினா ஜூலி, ஜூலியா ராபர்ட்ஸ், ஷக்கீரா, கரீனா கபூர், பிபாஷா பாசு, இவங்க எல்லாரும் விட அழகாடி நீ? இல்ல அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் உன்கிட்ட இருக்கா? அவங்களையே எனக்கு பிடிக்காது. ஆனா உன்னை பிடிச்ச மாதிரி பெத்த உங்க அப்பா அம்மா மட்டும் என் கையில கிடைச்சாங்க, இங்கே கொண்டு புதைச்சிருவேன். இது கடிச்சதுன்னா நீ செத்து போயிடுவியன்னு யோசிச்சனே தவிர உன் மனசுல என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடி. ஆனா உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே உன் மேல அக்கறை காட்டுறவன்னா அது நானா தான் இருப்பேன். நடந்தது என்னமோ நடந்துடுச்சு. உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறது என்னோட கடமை. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அது வரைக்கும் இப்படியே சந்தேகப்பட்டுட்டு என் கூட இருக்கிறத உன்னோட தலையெழுத்தான் நினைச்சுக்கோடி. தனா, இந்த வார்த்தைக்காக தான் அவளை நான் காத்துட்டு இருந்தேன். ஹே ஜிம்பாப்வே, எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த கர்மம் தெரியாம தானே நான் இவ்வளவு நாளா குழப்பத்துல இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள பத்திக்கிச்சு. பத்திக்கிச்சா? பாட்ட போடுங்கடா.
சின்ன கண்ணுல வலைய வீசிதான் மனச கொல்லுற நீ கொஞ்சம் உடையில மின்னி மயக்குற அடிய அசத்துற வஞ்சி வள்ளம் மீன் வழுக்க வழுக்க பிடிப்பாயா தினசு அல்வாதா திகட்ட திகட்ட தின்பாயா இடுப்பில் இருக்கு மச்சான் அதுதான் எனக்கு மிச்சம் உன் உச்சம் பார்த்த மச்சான் நான் தானே படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா உன் சின்ன கண்ணுல வலைய வீசிதான் மனச கொல்லுற பூக்கள் தோட்டத்தில் உன்னை தேடி பிடிக்கட்டா காமன் நாட்டத்தில் உன்னை காக்க வைக்கட்டா பூக்கள் உனக்காக இன்றும் காத்து கிடக்காதே காலம் போச்சுன்னா உனக்கு தேனும் கிடைக்காதே அடிய பிஞ்சு நெஞ்சல காதல் கல்ல எரியாதே ஏன் சின்ன கண்ணுல கல்வாணியும் நுழையாதே போடி திருட்டு கள்ளி என் நெஞ்சில போடுற கொள்ளி என் மனசா அள்ளி போகாதே வில்லி படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா சின்ன கண்ணுல வலைய வீசிதான் மனச கொல்லுற இஸ்திரி போட்டுத்தான் இடுப்பு சுருக்கம் எடுக்கட்டா கட்டம் போட்டுத்தான் உடம்புல பச்சை குத்தட்டா ஏய், வெட்டி பேச்சார வீணா வசனம் பேசாத சுட்டித்தனமாக என்ன நீ சூடு ஏத்தாத ஹேய் சுருன்னு மோகம் உச்சி ஏறுது ஏண்டி உன்னால உம்முடைய தேகம் சிரிக்குது இப்போ ஏண்டா தன்னால ஹேய் கொஞ்சம் கொஞ்சமா தப்பு நான் பண்ண போறேன்டி இப்போ இந்த வயசு பையன்கிட்ட மாட்டிக்கிட்டா சேஃபு படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா படவா 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 மஞ்சத்தில் உன்னை நீ தரவா கண்ணா இதுல தண்ணிக்கு பதிலா பெட்ரோல் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் ஒரு பத்தி குச்சியை கொளுத்தி அதுக்குள்ள போட்டா என்ன ஆகும் தீ பிடிக்கும் அதே அக்னி சாட்சியா வச்சு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் இப்பதானே லவ்வே ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்குள்ள கல்யாணமா இதுக்கு முன்னாடியே இருந்ததானமா வெளிய புஷ் அட்டாக் இங்க உங்க அட்டாக் டோட்டலா எனக்கு ஹார்ட் அட்டாக் பாவம் ஜிம்பாம்பே உண்மையை சொல்லலாமா அது ஒண்ணு இல்ல ஜிம்பாபே நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணது உன்னோட எதிரிங்க கிடையாது அப்புறம் சுல்தான் அகமது ஆளுங்க சுல்தான் அகமதா ஐயோ பெரிய டானாச்சே அவன் ஏன் லிஸ்ட்லயே இல்ல இது வரைக்கும் நான் அவனை அட்டாக் பண்ணதும் இல்ல அவன் ஏன் என்ன அட்டாக் பண்ணனும் அவன் அட்டாக் பண்ணது உன்ன கிடையாது வேற யார எங்க 2 பேரையும் உங்க 2 பேரையுமா எதுக்குப்பா அது ஒண்ணும் இல்ல அவன் இவள கடத்திட்டு போயிட்டான் செவிலியே ஒரு அரை விட்டு இவள தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன புரியுதா இப்ப டோட்டலா கண்ண கட்டுது மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு நான் கீழே போய் தண்ணி இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க போமா போ 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 போய் பாத்துட்டு வா போ அம்மா அப்பா ஓ ஐயோ ஐயோ ஏன்டா கல்ல விட்டு அடிக்கிற உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா டெஸ்ட் பண்ண இருக்கேன் சீக்கிரம் தோண்டு தோன்றாங்க தோண்டி மேல இவன் இம்சை தாங்க முடியலையே
want this? I will give you one more chance to run. You can run. Very powerful. Take it. No? Are you sure? இது வரைக்கும் என் பாடியில ஒரு சின்ன நீடல் கூட குத்துனதில்ல. बहुत ताकत है तुम्हारी बाजुओं में. எங்கடா வச்சிருக்க அந்த 1500 கோடியே? நான் சொன்னாலும் நீ என்ன கொன்னுடுவ, நான் சொல்லலனாலும் நீ என்ன கொன்னுடுவ. அந்த பணம் போய் சேர வேண்டியது கஷ்டப்படுறவங்க கிட்ட. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். டேய், உன்னால அந்த பொண்ணோட நிழலை கூட தொட முடியாதுடா. எதுக்குன்னா அவளை கொன்னுட்டா உன்னுடைய ஆளுங்களையும் நீ கேட்ட பணத்தையும் இந்தியன் கவர்மெண்ட் உனக்கு தராது. இந்த சிம்பிள் லாஜிக் கூட தெரியலையே. நீ மாஃபியா லீடர் இல்லடா, ஸ்கூல் லீடரா இருக்க கூட லாய்க்கு இல்ல. உன் கண்ணில் அதே கான்பிடன்ஸ். நான் என்ன பண்ணா உன் கண்ணில பயம் தெரியும்டா. இவளுக்காகத்தான் ரிஸ்க் எடுத்தல்ல. இப்ப பாரு உன் கண் முன்னாடி இவளுக்கு என்ன பண்ண போறேன்னு. லौंडे யார் ஐயோ? Come on, guys. Let's go. உன் ஃபாதர் ஆக்களையும் பணத்தையும் பாதுகாப்பா அனுப்பி வச்சிட்டாரு. உன்னை கூட பாதுகாப்பா அனுப்பணும்ல. பட் நோ டியர், உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு உனக்காக ரிஸ்க் எடுத்து அவன் சத்து போயிட்டான். ஆனா உங்ககிட்ட சம்திங் ஸ்பெஷல் ஏதோ இருக்கு. இந்நேரம் அவன் உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணும் கூட இங்க கிடைக்காம போயிருக்குண்டா. இவ்ளோ நாளா அவன் கூட சுத்தி 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 4 மடங்கு ஸ்டாமினா எனக்குள்ள கூடி இருக்குடா. இங்க இருக்கிறவனுக்கு எவனுக்காவது தில் இருந்தா நான் 4 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓடுற முடிஞ்ச புடிச்சு பாருங்கடா. டேய் லீடர், ஓம்பளையா இருந்தா புடிங்கடா. காச்சோல்
செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு தானே யோசிக்கிற? நானே நினைச்சாதான்டா எனக்கு சாவு. ஆனா உன்னோட சாவு உன் கண்ணு முன்னாடியே. உன்னோட எனர்ஜி எனக்கு நல்லாவே தெரியும்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. ஆனா அதே கான்பிடன்ஸ் உன் கண்ணுல நான் பாக்குறேன்டா. நீ என்னோட கண்ணுல இன்னும் கான்பிடன்ஸ் தான் பாக்குற. ஆனா உன்னோட கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன்டா. Clean the dust. போலாம்.